नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां सृजिनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः. அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடிய தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீலே கடவர்க்கு வேங்கடவர்க்கு வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஆழ்வாரெம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். शेषश्रीमान् अजनिः पुरा सौम्यजामातृयोगी भोगी भूतस्तदनु भगवान् राघवस्यानुजन्म भूत्वा भव्यो वरवरमुनिर्भूयसा भासमानः रक्षत्वस्मान् रघुकुलपतेरास्तितो भद्रपीठं वन्दे सौम्यवराग्र्य योगिनमहं ध्यानामृतास्वादिनं श्रीरङ्गाधिपपादपङ्कजपरीचर्या गुणैकान्तिनम् आज्ञाशास्त्रविधेरविच्युतमलं संसारिगन्धासहं कालेषु त्रिषु चैव कामितफलप्राप्त्यै गुरूणां गुरुं रामश्रीमान् रविसुतसखो वर्धतां यूथपालैः देवी तस्मै दिशतु कुशलं मैथिली नित्ययोगः सानुक्रोशो जयतु जनयन् सर्वतस्तत्प्रसादं सौमित्रिर्मे सखलु भगवान् सौम्यजामातृयोगी அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்சையலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து. ஆச்சரியமான இந்த தனுர் மாசத்துல திருப்பாவை காலக்ஷேபம் அப்படிங்கிறது அன்னன்னைக்கு பாசுரம் அன்னன்னைக்கு அனுபவிக்கலாம் படிக்கு நம்முடைய யதுகிரி யதிராஜஜீயர் சுவாமியினுடைய கிருபா கட்டாட்சத்தினாலேயும் அவருடைய திவ்ய அனுகிரகத்தினாலேயும் நித்தியபடிக்கு நடந்துட்டு வருது. சுவாமிகளுடைய திருவடிகளுக்கு அடியன் தண்டன் சமர்ப்பித்து கொண்டு இன்றைய பாசுரம் அடியனுக்கு நோற்றுச்சுவர்க்கம். சம்பிரதாயத்தில் கூடியிருந்து குளிரணும் அப்படிங்கிறத நம்ம ஆண்டாளுடைய திருவாக்கு தான் எடுத்துக்கிறோம். ஆண்டாள் சொன்னது தான் கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய் அப்படின்னு. சுவாமி மணவாள மாமுனிகள் அவருடைய வாழ்வில் உபதேச நல்வார்த்தைகள் அப்படின்னு அருளியிருக்கார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கட்டத்தில் சில உபதேசங்கள் பண்ண வேண்டி இருந்ததெல்லாம் பண்ணியிருக்கார் சுவாமி. அதில் ஒரு யுவாவாக இருக்கக்கூடிய ஒரு பையன் ஒரு கோஷ்டியோட ஒரு ஊர்லேருந்து கிளம்பி மணவாள மாமுனிகளை தண்டன் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு ஒரு கும்பலே வருது. அப்படி வரும் பொழுது அந்த சின்ன பையனுக்கு ஒரு ஆர்வம், மாமுனிகளை சீக்கிரமாக இவால வயசானவா கொஞ்சம் மெதுவாக வராளே, மணவாள மாமுனிகளை சீக்கிரத்தில் போய் நம்ம ஆசிரியச்சிடணும், அவருக்கு தண்டன் சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையினால தான், மாமுனிகள் மேலே இருக்கிற ஒரு ஆசையினால அந்த பையன் சுருக்க வந்துடுறான். அப்படி வந்த அந்த பையனுக்கு மாமுனிகள் உபதேசம் பண்ணுறது என்ன அப்படின்னாக்கா, ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தனி வழி வரக்கூடாது அப்படிங்கிறார். அது என்ன தனி வழி வருதல் அப்படின்னாக்கா, தனியாக வராத, கோஷ்டியாக கிளம்பினா கோஷ்டியாகவே வா அப்படிங்கிறார்.
அதுதான் கூடியிருந்து குளிர்றது அப்படிங்கிறது. தன்னந்தனியாக எனக்கு மட்டும்தான் எல்லாம் அப்படிங்கிறது சுவார்த்தம். சில சமயம் அது அத்வைத்தமாக கூட போயிடும். சின்ன மைன்யூட் டிஃபரன்ஸ் தான் இங்கே, சின்னதாக ஒரு மாறுதல் தான் இங்கே. என்னன்னாக்கா, நான் மட்டும் பெருமாளை அனுபவிக்கிறேன், நான் மட்டும் ஆச்சாரியனை அனுபவிக்கிறேன் அப்படிங்கிறது ஏதோ தன்னந்தனியாக போயிடும். ஆனால் கூடியிருந்து குளிர்றது அப்படிங்கிறது தான் எல்லாரோடையும் சேர்ந்திருந்து அந்த மில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை அப்படின்னார் சுவாமி நம்மாழ்வார். அடியார்களோட சேர்ந்து தான் எம்பெருமானை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது எல்லாருமே சொல்கிற விஷயமாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோமே ஆனால் அதுதான் முக்கியமான விஷயம். இந்த திருப்பாவை அப்படின்னு எடுத்துட்டோமே ஆனால் முக்கியமான விஷயம், ஆண்டாள் எல்லா தோழிகளையும் எழுப்பி கலப்பி கூட்டிட்டு போய் எம்பெருமானை அனுபவிக்கணும், கண்ணனை அடையணும் அப்படின்னு பார்க்குறா. அதுதான் இந்த விஷயம். அப்படி பார்க்கும் பொழுது ஆண்டாள் ஒரு பாசுரத்துக்கு கிரமேண ஒரு தோழி எழுப்பிண்டு வரா. அதில் சுவாபதேசார்த்தமாக ஒரு ஆச்சாரியனையும் ஒரு ஆழ்வாரையுமே நம்ம சொல்கிறது அப்படிங்கிறது நம்ம பல்வேறு வியாக்கியானங்கள் பெரியோர்கள் ஆச்சாரிய புருஷர்கள் நமக்கு சாய்ச்சிருக்கிறார்கள். அதில் தூமணி மாடம் வரைக்கும் ஆயிருக்கு. இன்றைய தினம் நோற்று சுவர்க்கம் நம்ம அனுபவிக்க போகிறோம். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய். இந்த பாசுரம் ஸ்வர்க்கத்தை பற்றி பேசுறதே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரலாம். ஸ்வர்க்கத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறாளே, சொர்க்கமா இவர்களுக்கெல்லாம் ஒரு லட்சியம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரக்கூடாது. ஸ்வர்க்கம் அப்படிங்கிறது எம்பெருமானே தான் அப்படின்னு வியாக்கியானம். ஸ்வர்காய லோகாய சஹசிர சமமாசத்தை அப்படின்னு பாகவதத்தில் ஒரு ஸ்லோகம் உண்டு. அந்த இடத்துக்கு வியாக்கியானம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அந்த ஸ்வர்காயங்கிறது பகவான் தான், எம்பெருமான் தான் அந்த ஸ்வர்க்கம் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னாக்கா, ஸ்வஹா காயதி அப்படின்னு அதை பிரிச்சுக்கணும். ஸ்வர்க்கம் அப்படிங்கிறத ஸ்வஹா காய அப்படின்னு பிரிச்சுக்கணும். அதை சம்ஸ்கிருதத்தில் நித்திய சூரிகள்லாம் எப்படி இருக்கா அப்படின்னாக்கா, சதா பஷ்யந்தி, எப்பொழுதும் எம்பெருமானை பார்த்துட்டே இருக்கிறார்கள் நித்திய சூரிகள். சரி, பார்த்துட்டே இருந்து என்ன பண்ணுறா அப்படின்னாக்கா, கானம் பண்ணுறார்கள். எம்பெருமானுக்கு கானம், அதுக்கு தான் தேவகானம் அப்படின்னு பெயர். என்ன கானம் பண்ணுறார்கள் அப்படின்னா, திருவாய்மொழியை தான், சாமவேதம் தான், சாமவேத கானம் தான் அங்கே நடந்துன்னு இருக்கு. அப்போ ஸ்வஹா காயதி, எம்பெருமான கானம் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் சொர்க்கம். சீதம்மா கூட அயோத்தியா காண்டத்தில் சக்கரவர்த்தி திருமகன் காட்டுக்கு கிளம்பணும் அப்படிங்கிற ஒரு விதி அவருக்கு ஏற்படுறது இல்லையா. அந்த சந்தர்ப்பத்தில் அவர் சொல்லின்னு இருக்கார், இல்லைம்மா அது கொடிய வனம், நீ வந்தியானாக்கா அவஸ்தையாக இருக்கும், வேண்டாம் அப்படின்லாம் சக்கரவர்த்தி திருமகன் அங்கே கன்வின்ஸ் பண்ணின்னு இருக்கார் சீதம்மாவை. அந்த சந்தர்ப்பத்தில் சீதம்மா சொல்கிற ஒரு வாக்கியம்தான் இது. என்னன்னாக்கா, சுவாமி உம்மோட இருக்கிறதா எனக்கு சொர்க்கம், நீ உம்மை விட்டு அடியன் பிரிஞ்சிருந்தேன்னா அது நரகம் அப்படிங்கிறாள். அதுதான் இங்கேயும் சொர்க்கம் புகுறணும் அப்படின்னாக்கா நோன்பு நோக்கணும். அதுக்கு நோன்பு இருந்தால் தான் சொர்க்கம் போக முடியும். சொர்க்கங்கிறது இந்த இடத்துல கண்ணனே தான். அப்போ கிருஷ்ணனை அடையணும் அப்படின்னாக்கா அதுக்கு நோன்பு இருக்கணும். நம்ம இந்த மார்கழி மாதத்தில் நோன்பு இருக்கலாம் அப்படின்னு கங்கணம் கட்டின்ட்டு இப்போ அந்த கங்கணத்தை மீறியே, இப்போ என்ன தூக்கம், எதுக்கு இந்த தூக்கம், எழுந்து வரலாமே, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றா கோஷ்டியாக போய் தானே எம்பெருமானை அனுபவிக்கணும், கூடி இருந்து குளிரணுமே, கிளம்பி வா அப்படின்னு கூப்பிட்றது தான் இந்த பாசுரம். அதான் நோத்து சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், அம்மனாயின்னு விழிக்கிறாள் இங்கே ஆண்டாள். எப்பா அம்மா கிளம்பி வாம்மா அப்படிங்கிறா. மாத்தமும் தாராரோ வாசல் திறவாதார். மாத்தமும் தாராரோன்னாக்கா, சரி உள்ளே தூங்கிட்டு தான் இருக்க, இப்போ நாங்கள் வாசலில் நின்று இப்படி கத்தின்னு இருக்கோமே, கிளம்பிவாமா கிளம்பிவாமான்னு கத்தின்னு இருக்கோமே, குறைஞ்சபட்சம் ஒரு பதிலாவது சொல்லலாமே, இந்த வரேன் இதோ வரல ஒரு 5 நிமிஷம் அப்படின்னு தான் ஒரு பதிலாவது சொல்லலாமே. ஒரு பதிலே இல்லையா, மாத்தமும் தாராரோ, பதிலே வரலையே. சரி பதில் தான் வரல, கதவையாவது திறக்கிறியா, ஜன்னலையாவது திறக்கிறியான்னு இல்லை, வாசல் திறவாதார். நீ இப்படியே இருந்தியானாக்கா கண்ணனை எப்படிமா அடையிறது, நாற்ற துழாய் மூடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும்
புண்ணிய நாள் பண்டோரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகரணனும் தோற்றும் உனக்கே பெருந்தூயில் தான் தந்தானோ. இவ்வளவு விஷயங்கள் பேசுகிறாள் அவள் ஆண்டாள் தன்னுடைய தோழிகிட்ட. நாற்றத்துழாய்முடி நாராயணன் அப்படிங்கிறது விஷயம். இங்கே எம்பெருமான் அவனுடைய திருமுடியில சுகந்தமான துளசி இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம சன்னதிகள்லாம் அர்ச்சா திருமேனியாக எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமானை போய் சேவிச்சாலுமே நம்ம பார்க்கலாம். எம்பெருமானுடைய திருமுடியிலிருந்து திருவடி வரைக்கும் திருத்துழாய் மாலை சாத்தியிருப்பா. இடத்துல பாகவதத்தில் ஒரு ஆச்சரியமான சரித்திரம். திருத்துழாய் அந்த பிருந்தாவனம் அப்படிங்கிற இடத்துல தானே கண்ணனே இருக்கான். இந்த துளசி தேவி எம்பெருமானுடைய திருவடியை முதல்ல பிடிச்சுன்னுட்டாள். திருவடியை பிடிச்சுன்னுட்டா துளசி தேவி. மகாலட்சுமியோ அப்படின்னாக்கா எம்பெருமானுடைய வக்ஷஸ்தலத்தை பிடிச்சுன்னுட்டாள். அப்படியே கொஞ்சம் போக 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 என்னாச்சு அப்படின்னாக்கா திருவடியினுடைய மேன்மை எம்பெருமான் என்ன பண்ணிட்டான்னாக்கா துளசி தேவி திருவடியை தானே பிடிச்சுன்னு இருக்கா. அந்த திருவடியிலேருந்து ஆரம்பித்து திருமுடியில் சாத்தின்னுட்டான் பெருமாள். தானே இஷ்டப்பட்டு சாத்தின்னுட்டான். அப்போ பிராட்டிக்கே திருவடியினுடைய மேன்மை அப்புறம் உரைச்சி அதுக்கப்புறம் வக்ஷஸ்தலத்திலிருந்து திருவடிக்கு வந்தாள் அப்படிங்கிறது சரித்திரம். இப்போ கூட நம்ம பெருமாளுடைய திருவடிகளில் தாயார் இருக்கா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. நம்ம திருமண்காப்பினுடைய மகாத்மியமே அதுதானே. 2 திருவடிகளுக்கும் நடுவில் தாயார் எழுந்தருளி இருந்து பாத சேவை பண்ணுறா அப்படிங்கிறது தானே ஸ்ரீசூர்ணமே. அந்த மாதிரி தாயார் துளசி தேவி எம்பெருமானுடைய திருவடிகளை பற்றிண்டு அவனுடைய திருமுடிக்கு வந்துட்டாள். நாட்டத்துழாய்முடி நாராயணன். எம்பெருமானுக்கு எவ்வளவோ அடைமொழிகள் இருக்கு. அதில் இது முக்கியமான அடைமொழி. எம்பெருமானுடைய திருவடிகளை பிடிச்சோமையானால் அவருடைய திருமுடிக்கு போயிடலாம் அப்படிங்கிறது விஷயம். நாட்டத்துழாய்முடி நாராயணன். அந்த எம்பெருமானுக்கு நம்ம தானே பல்லாண்டு பாடணும் அப்படிங்கிறா. அப்பாவுக்கு தப்பாத குழந்தை. அவர் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நான் பெரியாழ்வார். இங்கே இவ்வளோ அதுதான் சொல்கிறா. நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியன் அப்படிங்கிறாள். அந்த எம்பெருமானுக்கு நம்ம கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்க, அவனுக்கு மங்களாசாசனம் பண்ணணுங்கிறது முக்கியமான விஷயம் அப்படிங்கிறாள். நம்மால் போற்றப்பட வேண்டியவன் அந்த எம்பெருமான் நாராயணன். நாற்றத்துழாய்மடி நாராயணனை நம்ம போற்றிண்டே இருக்கணும். அப்படி போற்றிண்டே இருந்தோமே ஆனால் பறை தருவான் நமக்கு. பறை கொடுக்கறதுன்னா என்னங்கிறது கொஞ்சம் கழிச்சு சொல்கிறேன். பறை கொடுப்பான் நமக்கு. அந்த காலத்தில் குழந்தைகள்லாம் பறையை வச்சு அடிச்சுட்டு விளையாடிட்டு வரும். இது குழந்தை ஆண்டாள் அப்படிங்கிறதுனால ஏதோ பறைங்கிறது ஒரு விளையாட்டு வஸ்துன்னு சுற்றி இருக்கிறவாளாம் நினச்சிக்கட்டுமே. சுற்றி இருக்கிறவாள்லாம் இவளை போட்டு ஹிம்சிக்கிறாள் இல்லையா வார்த்தைகள்னால. அதனால சுற்றி இருக்கிறவாள் சரி ஏதோ பொம்மைக்கு ஆசைப்பட்டு தான் விரதம் இருக்கு போல இருக்கு நினச்சிக்கிட்டோம் அப்படின்னு ஒரு சங்கல்பத்தினால ஆண்டாள் சொல்கிறாள் போற்ற பறை தரும். நம்ம எம்பெருமானுக்கு போய் பல்லாண்டு பாடி மங்களாசாசனம் பண்ணினோம்னாக்கா நமக்கு எம்பெருமான் பறையை கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிகிட்டே வரும் பொழுது பறை அப்படிங்கிறச்சே திருமங்கையாழ்வார் பாசனம் இங்கே நனவு கூர்ந்துக்கணும். நம்ம தடம் பொங்கத்தம் பொங்கோ அப்படின்னார். அந்த காலத்தில் ஒரு மரபு ஒன்று இருந்தது. யாருக்குனாக்கா குரக்கினத்துக்கு ஒரு மரபு இருந்தது. இந்த குரக்கினம்லாம் ரொம்ப வீரியமான குரக்கினங்கள். அந்த குரக்கினம் எங்கேயாவது ஒரு யுத்தம்னு போய் ஜெயிச்சுடுத்து அப்படின்னாக்கா தோத்தவாளை கூட்டுன்னு வச்சு ரொம்ப கிண்டலும் கேலியும் பண்ணிட்டு அவளை போட்டு இம்சை பண்ணும். அந்த மாதிரி நடந்து இது வால்மீகி ராமாயணத்தில் இல்லை, ஆழ்வார் தான் இதை பாடுறார். குரக்கு நாயகர் கால் இளங்கோவே கோலவல்வில் ராமபிரானே அப்படின்லாம் பாசுறோம் பொங்கத்தம் பொங்கோல. எதுக்கு அப்படின்னாக்கா பறையை கொண்டு டமடமான்னு அடிச்சுட்டு இதை பாரு செத்து போயிட்டான் பாரு, இதை பாரு இவன் மாண்டு போயிட்டான் பாரு, கும்பகர்ணன் என்ன எப்படி இருக்கான் மலை மாதிரி எப்படி இருக்கான் பத்தியா அப்படின்னு அத்தனை பேரும் அந்த சுற்றி மீதி இருந்த உயிரோடு இருந்த ராட்சசாலை கூப்பிட்டு வச்சுண்டு கிண்டலும் கேலியும் பண்ணிண்டு. அப்போ அந்த ராட்சசாலாம் பெருமாள்கிட்ட எங்களை காப்பாற்று அப்படின்னு கேட்குற மாதிரி அப்பேற்பட்ட ஒரு பாசுரம் அது. எதுக்காக அதை சொல்கிறோம் அப்படின்னாக்கா
பறை அப்படின்னாலே ராமபிரானுடைய நினைவு வந்துடணும். அதுதான் இங்கே ஆண்டாளுக்கு நடக்கிறது. பறை தருவான் அப்படின்னு சொல்லியாச்சு, போற்ற பறை தரும் அப்படின்னுட்டாள். சொன்ன உடனே புண்ணிய நாள் அப்படின்னு ராமபிரானுக்கு போயிட்டாகும். புண்ணியன் அப்படின்னு இங்கே ராமனை சொல்றா. ராமோ விக்கிரகவான் தர்மஹா அப்படின்னார் சுவாமி வால்மீகி பகவான் சொன்னார். ராமோ விக்கிரகவான் தர்மஹா, அப்பேற்பட்ட தர்மத்தின் தலைவன் ராமன். அதுதான் இங்கே புண்ணியன் அப்படிங்கிற ஆய்வம். கற்பார் ராமபிரானையெல்லால் மத்தும் கற்பாரோ அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் சொன்னார். அப்படி ஒரு மனுஷன் வாழ்க்கைன்னா இப்படித்தான் வாழணும், தெய்வம்னா இப்படிதான் காக்கணும். ரெண்டும் மனுஷனாகவும் இருந்து காமிச்சிட்டார், தெய்வமா இருந்தாலும் எப்படிதான் இருக்கணுங்கிறதையும் காமிச்சுட்டார். ரெண்டையுமே காமிச்சுட்டார். விபவத்திலையும் காமிக்கிறார், அர்ச்சா திருமேனியா இருந்துன்னு காமிக்கிறார். இப்படி ராமர் அப்படின்னாலே காக்கிற கடவுள் அப்படிங்கிற அளவுக்கு ஆயாச்சு சம்பிரதாயத்தில். இன்னொன்னும் சொல்கிறேன், பெருமாள்னாலே ராமர் தான். பெருமாள் திருமொழி அப்படிங்கிறது பார்த்தேன்னா ராமரை வச்சு ஏற்பட்டது தான். பெருமாள் அப்படின்னாலே ராமர் தான். ராமோ விக்கிரகவான் தர்மஹா அப்படின்னு வால்மீகி சொன்னது சத்தியம். ஒரு பித்ருவாக்கிய பரிபாலனம்னா என்னது அப்படின்னு லோகத்துக்கு காட்டணும். பத்தினி கிட்ட எப்படி பழகணும், தம்பிகள்கிட்ட எப்படி பழகணும், ஒரு சக்கிபாவத்தோடு இருக்கிறவன்ட்டு எப்படி பழகணும், ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாவது இறங்கணும். அப்போ சௌலபிய குணம், சௌஷல்ய குணம் இதெல்லாமே இருக்கணும். இது எல்லாம் சேர்ந்த ஒரு அவதாரம் உண்டு அப்படின்னா அதான் சக்கரவர்த்தி திருமகன், அதுதான் ராமர். அதனால அவரை புண்ணியன் அப்படின்னு நீங்க சொல்றாள் இவள் ஆண்டாள். அப்பேற்பட்ட அந்த ராமனால, புண்ணியனால் ராமனால பண்டொரு நாள் பூத்தத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணன் அப்படிங்கிறான். ரொம்ப ஹாஸ்யமான விஷயம்தான் இது. கூற்றன் அப்படின்னு யமனுக்கு ஒரு பேர் உண்டு. ஏன் அவனுக்கு கூற்றன் ஒரு பேர் அப்படின்னாக்கா, பொதுவாக கூறு போடுறது அப்படின்னாக்கா ரெண்டா கூறு போட்டுருவேன்னு சொல்லுவா அந்த காலத்துலலாம். அப்போ என்ன அர்த்தம், தனித்தனியாக பிச்சு போட்டுருவேன்னு அர்த்தம். இந்த யமன் என்ன பண்ணுவான் அப்படின்னாக்கா, உடம்பு வேற ஆத்மா வேற அப்படின்னு சரீரத்துலேருந்து உயிரை பிரித்து எடுத்துன்னு போயிடுவான். ஆத்மா வெளியில் கிளம்பி எடுத்துன்னா உயிர் போயிடுத்துன்னு சொல்லுவோம். ஆத்மா உள்ளே இருக்கிற வரைக்கும் தான் இது மனுஷன். ஆத்மா வெளியில் போயிடுத்து அப்படின்னா அது பிரேத்தம். அதனால இது மாதிரி கூறு போட்டு பிரிச்சுருவான் யமன். சரீரம் வேற, இந்த உயிரை எடுத்தாச்சுன்னா ஆத்மா எடுத்தாச்சுன்னு அர்த்தம், ஆத்மா வேறையா பிரி அப்படின்னு பிரிச்சுட்டு கூறு போட்டுட்டு போயிடுறதுனால அவனுக்கு கூற்றன்னு ஒரு பேர் உண்டு. அப்படி அந்த கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணன். அது என்ன கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணன் அப்படின்னாக்கா, கும்பகர்ணன் அவனுக்கு என்ன கர்மா பண்ணினான் என்ன எதுன்னெலாம் தெரியாது ராமாயணத்தில். வாஸ்தவத்தில் விஜயனுடைய அவதாரம், ஜெயா விஜயாளில் ஒருத்தன். ஆனால் அந்த கும்பகர்ணன் ஒரு பெரிய நிலைப்பாடே கிடையாது அவனுக்கு. என்னன்னாக்கா, எனக்கு அண்ணாவும் முக்கியம், தம்பியும் முக்கியம். இந்த பக்கம் 4 ராட்சசாலையும் அடிப்பேன், அந்த பக்கம் 4 வானராலையும் அடிப்பேன் அப்படின்னு இருந்தான். அப்பேற்பட்ட ஒரு பெரிய நிலைப்பாடுலாம் கிடையாது. அவனுக்கு கூட மரண பயத்தை காட்டி மரணமே பண்ணி மரணத்தையே சம்பவிக்கும்படிக்கு பண்ணிட்டார் ராமர். அதுதான் விஷயம். அந்த கும்பகர்ணனுக்கு ஒரு வரம் வேற இருந்தது. என்ன வரம் அப்படின்னாக்கா, 6 மாதம் அவன் தூங்குவான், 6 மாதம் தான் முழிச்சுட்டு இருப்பான் அப்படின்னு. கண்டினியூஸாக தொடர்ந்து 6 மாதம் தூங்கிகிட்டே இருப்பான் அந்த கும்பகர்ணன். நித்ராதேவின்னு ஒருத்தி உண்டு, நம்ம சொல்கிறது உண்டு ஒரு வழக்கத்தில். அந்த நித்ராதேவி அப்படிங்கிறவள் எல்லா அவாவா பிஸியாக இருக்கா. ரொம்ப என்னவோ வேலை நிமித்தமாக அப்படி இருந்துன்னு இருக்கா எல்லாரும். அப்படி இருக்கிறச்சே எங்கே நித்ராக்கி எனக்கு ஒரு ரெஸ்ட்டுக்கு ஒரு இடம் வேணுமே, நான் எங்கேயாவது போய் ஆயாசப்படுத்திக்கணுமே என்ன அப்படின்னு நினச்சிட்டு தேடிண்டே பார்க்கும் பொழுது ரொம்ப காத்தோட்டமாக ஏதோ ஒரு மலையோ கோபுரமோ ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு போய் பார்த்தாலும். அது யாருன்னா கும்பகர்ணன். ஒரு மனுஷன் அப்படின்னாக்கா ஓகே, இங்கே முடி இருக்கா, இது தலை, அப்படியே கொஞ்சம் கீழே வந்தால் இங்கே கொஞ்சம் வளைஞ்சிருக்கா, இது கழுத்து, இது மார்பு அப்படின்னு ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம் இல்லையா, அது தெரியணும் இல்லையா. கும்பகர்ணனுக்கு அது கிடையவே கிடையாது. எது தலை எது கழுத்து எதுவுமே தெரியாது. அப்படி ஒரு கோபுரம் மாதிரி வந்து நிற்பான் நான் கும்பகர்ணன். இதெல்லாம் அடியன் கல்பித்தமாக சொல்லலை, வால்மீகியே சொல்கிறது தான் அடியன் சொல்கிறேன். அப்படி ஒரு பெருசாக என்னமோ வந்து நிற்கும் ஒரு உருவம் மாதிரி. அது என்னன்னாக்கா, அவனுக்கு இந்த
அவ்வளவு பெருசாக இருக்கிறதுனால மூக்கோட்டை காது ஓட்டை எல்லாம் பெருசு பெருசாக இருக்கும் இல்லையா. அதனால நித்ரா தேவிக்கு அப்பா காத்தோட்டமாக ஒரு நல்ல இடம் கிடச்சிது எனக்கு அப்படின்னு நினச்சிட்டு கும்பகர்ணன் கிட்ட போயிட்டாளாம் நித்ரா தேவி. இதெல்லாம் யுத்த காண்டத்தில் ரொம்பவே ஹாஸ்யமான விஷயங்கள்லாம் கூட நிறைய வரும். கும்பகர்ணனுடைய வானரால் பிடிச்சி வாயில் போட்டுக்கிறான். அப்படி வாயில் போட்டுக்கும் பொழுது 10 வானரர்கள் காது ஓட்ட வழியாக வெளியில் வந்தா, 10 மூக்கு வழியாக வெளியில் வந்தது. ஒன்று பார்த்துட்டு நீங்கள் எந்த வழியாக வந்தேன்? காது வழியாவா? நான் மூக்கு வழியாக வந்தேன் அப்படின்னு ஒருத்தருக்கு பேசிண்டா அப்படின்லாம் இருக்குது. அவ்வளவு பெருசா ஆஜானுபாகுன்னு சொல்லுவா இல்லையா, ஜெய்ஜாண்டிக்னு சொல்லுவா இல்லையா, அப்பேற்பட்டவன் கும்பகர்ணன். அந்த கும்பகர்ணன் உன்கிட்ட தோத்து போயிட்டானே. ஏன் அப்படின்னா அவனுக்கு தூக்கம் தானே, கும்பகர்ணனாலே தூக்கம்தான். அப்பேற்பட்ட அந்த கும்பகர்ணன் கூட உன்கிட்ட தோத்து போய் அந்த நித்ரா தேவி உன்கிட்ட வந்துட்டாளோ, உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. அப்பேற்பட்ட பெருந்துயில் கும்பகர்ணனுடைய துயில், அவனை தாண்டிலும் அவனுக்கும் மேலே நீ தூங்குறியே, பெருந்துயில் தான் தந்தானோ. ஆத்தவனந்தலுடைய அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவு அப்படிங்கிறது பாசுரம். இப்பேற்பட்ட தூக்கத்தை கொண்டிருக்கியே, தேட்டமாய் வந்து திரவு, நீ கொஞ்சம் தெளிஞ்சுக்கோ, தேடி எழுந்து வா, தெளிஞ்சு எழுந்து வந்துரு, வந்து இந்த கதவை தர அப்படின்னு ஆண்டாள் சொல்றதாக இது இந்த பாசுரத்தினுடைய வெளிப்படையான அர்த்தம். பாசுரத்துக்கான சுவாபதேசார்த்தம் அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம சம்பிரதாயத்தில் ஒரு பாசுரத்தையும் ஒரு ஆழ்வாரை சொல்லி ஒரு ஆச்சாரிய புருஷர்களை சொல்லி எழுப்புறது அப்படிங்கிறதாக நம்ம பூர்வர்கள்லாம் நிறைய கொடுத்துருக்கார்கள் நமக்கு. அதில் இந்த பாசுரம் பேயாழ்வாரை குறிக்கிறது, தமிழ் தலைவன் பேயாழ்வார் அவரை குறிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த பாசுரத்தினுடைய விசேஷம். எதனால் இது பேயாழ்வாரை குறிக்கிறது அப்படின்னாக்கா, துழாய் அப்படிங்கிற வார்த்தை தான். இந்த துழாய் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தோமே ஆனால் பேயாழ்வாரனுடைய பாசுரங்கள், பெரும்பான்மையான பாசுரங்களில் துழாய், திருத்துழாயை பற்றி பேசியிருப்பார் அவர். திருத்துழாயினுடைய வைபவம் ரொம்ப பிரசித்தமாக பார்க்கலாம் பேயாழ்வாரனுடைய பாசுரங்களில். அது மட்டும் இல்லை, வாசல் திறவாதார் அப்படிங்கிற விஷயத்துலையும் ஒரு ஆச்சரியமான சரித்திரம் இருக்குது. திருக்கோவலூர் சரித்திரத்தை தான் இங்கே நம்ம இப்போ பேசணும். முதல்ல பொய்கையார் வந்தார் அந்த இடைக்கழிக்கு, கதவை சாத்தி தாண்டிட்டுண்டார். சற்று நேரத்துக்கெல்லாம் பூதத்தாழ்வார் வந்தார். அவரும் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் அவ 2 பேரும் சேர்ந்து சாத்திண்டா கதவை. முதல்ல என்னாச்சு, பொய்கையார் இருந்தார், அப்புறம் பூதத்தார் வரும் பொழுது கதவை தட்டினார். அப்போ திறக்கிறதுக்குள்ள ஒருத்தர் இருந்தார். சரி, படுத்துட்டு இருந்தவர் எழுந்து உட்காந்துக்கலாம்னு உட்காந்துட்டார். இன்னொருத்தரும் வர்றார் மழைக்கு, எழுந்து உட்காந்துக்கலாம் அப்படின்னு உட்காந்துட்டார். 2 பேரும் ரொம்ப மழையாக இருக்குன்னு கதவையை சாத்திண்டாச்சு. அதுக்கப்புறமா பேயார் வர்றார். அவர் வரும் பொழுது உள்ள 2 பேர் கதவை திறந்தா. 2 பேர் இருந்தால் அவள கதவை திறந்தா. இவரும் வந்ததுக்கப்புறமா உட்கார இடம் இல்லைப்பா, நின்றுண்டாச்சு 3 பேரும். அப்படி நின்றுண்டதுக்கப்புறமா அதுக்கப்புறம் வேற யாரும் உள்ளே வரல. பெருமாள் வந்தாருங்கிறது வேற, ஆழ்வார் கோஷ்டியில் அதுக்கப்புறம் வேற யாரும் உள்ளே வரல. அதனால் வாசல் திறவாதாருங்கிறது இவர் தான். இவருக்கு அடுத்தது இவர் வந்து வாசலை திறக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு, கதவை தாப்பாலை திறக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இங்கே யாரும் இல்லை அடுத்தது. அதனால் இவர் தான் அந்த வாசல் திறவாதாருங்கிறது இவர் தான், சுவாமி பேயாழ்வார் தான் தமிழ் தலைவர். ஆழ்வார் விஷயத்தில் இப்படி, ஆச்சாரிய புருஷர்கள் விஷயத்திலேயோ அப்படின்னாக்கா எம்பார்னுடைய சரித்திரம் இங்கே காண கிடைக்கிறது. இந்த பாசுரம் எம்பார் போற உகந்த பாசுரம். அதனால தான் மதுரமங்கலம் சுவாமி எம்பார்னுடைய அவதார ஸ்தலத்தில் இந்த பாசுரத்தை 2 வாட்டி சேவிக்கிற வழக்கம் உண்டு. ஒரு க்ஷேத்திரத்துலேயும் ஒரு வழக்கம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மதுரமங்கலத்தில் இந்த பாசுரத்தை 2 வாட்டி சேவிக்கிற வழக்கம் உண்டு. எதனால் அப்படின்னாக்கா, இது எம்பார் போற உகந்த ஒரு பாசுரம். இந்த பாசுரத்தில் எம்பாருடைய சரித்திரமும் காண கிடைக்கிறது சில அர்த்தங்கள்னால. என்ன அப்படின்னாக்கா, வாசல் திறவாதார் அப்படிங்கிறது இந்த இடத்துல பெரிய நம்பிகள். சுவாமி எம்பெருமானார் இவரை திருத்தி படி கொண்டு எல்லாம் திருமலையில் ஆனதுக்கப்புறமா அழைச்சிட்டு வந்தார். வரும்பொழுது எம்பாருக்கு ஆச்சாரியனை பிரிஞ்ச ஒரு துக்கம்.
அதனால எம்பெருமானார் என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, மறுபடியும் கிளம்பி ஆச்சாரியன் கிட்டேயே போகலாமே அப்படின்னு எம்பெருமானார் நியமிக்க மறுபடியும் ஆச்சாரியன் கிட்டேயே வரார், சந்தோஷமா வரார். அப்படி வரும் பொழுது அவர் கதவை தாளிட்டுன்னுட்டார். என்ன அப்படின்னாக்கா, உன்னை நான் கை பிடிச்சி கொடுத்தாச்சுப்பா, உன்னை கை பிடிச்சி கொடுத்தாச்சு, இதுமே உன்னை மறுபடியெல்லாம் இங்கே சேர்த்துக்கிறதெல்லாம் கிடையாது. அதனால தானம் கொடுத்த பசுவுக்கு யாராவது புல்லிடுவாளா மறுபடியும்? அது கிடையாது. அதனால நீ போக வேண்டிய இடம் எம்பெருமானார் கிட்ட தான் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது எம்பாருக்கு ஹிருதயத்தில் என்னன்னா, சரி சுவாமி ஒரு வாட்டி சேவிச்சிட்டாவது போயிடுறேனே அப்படின்னா இவர் வாசல் திறக்க மாட்டேன்னு விட்டார். வாசல் திறக்க மாட்டேன் அப்படின்னு விட்டார். அப்பேற்பட்ட ஒரு சரித்திரம் இங்க காண கிடைக்கிறது. அதனால இந்த பாசுரத்துல எம்பாரனுடைய வைபவமும் இருக்கு. இது நம்மளுடைய பூர்வர்கள் எல்லாம் சொன்ன விஷயங்கள். மேற்கொண்டு சுவாமி மணவாள மாமுனிகளை பத்தி இங்க நம்ம பேசணும். ஏன் அப்படின்னாக்கா, திருப்பாவை ஜீயர்னுடைய புனரவதாரம் அவர். அதனால அவரை பத்தி பேசாம கண்டிப்பா இருக்கவே முடியாது. சுவாமி மணவாள மாமுனிகளோ அப்படின்னாக்கா, எம்பெருமான அப்படி மங்களாசாசனம் பண்ணினவர் அவர். மணவாள மாமுனிகள் எம்பெருமான மங்களாசாசனம் பண்ணி அந்த எம்பெருமான் வாழ்ச்சி பெற்றான் அப்படின்னு வரவரமுனி பிருத்தியர்கள்லாம் அனுபவிக்கிற ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, மணவாள மாமுனிகளுடைய வாழ்விலையும் நம்ம இதை பார்க்கலாம். எம்பெருமான போற்றும் பொழுது அவன் நமக்கு பறை தரான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. மணவாள மாமுனிகளுடைய சரித்திரத்தை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, மணவாள மாமுனிகள் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கும் பொழுதே ஸ்ரீரங்கத்தில் வந்து கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறது சுவாமி திருவாய்மொழி பிள்ளையினுடைய ஆக்ஞை. அந்த ஆக்ஞையின் மேலிட்டால அவர் கிளம்பி வரார். வந்து ஸ்ரீரங்கத்திலே இருந்து கைங்கரியம் பண்ணுறார் கிரகஸ்தராக இருக்கும் பொழுது. ஆனால் அப்படி இருக்கும் பொழுதுலேருந்து என்ன ஆகுது, இவருக்கு பெரிய குடும்பம். மணவாள மாமுனிகளுடைய பூர்வாசிரமத்தில் பெரிய குடும்பம். அதனால எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு அபரகாரியத்தினுடைய செய்தி வந்துட்டே இருக்க கோவிலுக்கு போக முடியல, பெரிய பெருமாளை பார்க்க முடியல. பெரிய பெருமாளை போய் மங்களாசாசனம் பண்ணணும், பிராட்டியை போய் மங்களாசாசனம் பண்ணணும், இவருக்கு எல்லாத்துக்கும் மேலே எம்பெருமானாரை போய் மங்களாசாசனம் பண்ணணும், அதெல்லாம் இருக்கு. அப்படி இருக்கிறதுனால இவருக்கு அதெல்லாம் தடைப்பட்டு போகிறதே. அப்பப்போ மாதத்துக்கு ஒரு 13 நாள்னாக்கா எங்கே போவார் அவர்? அவருக்கோ எம்பெருமான் மேலே தான் அவ்வளோ ஒரு ஆசை. அதனால இவர் என்ன பண்ணிட்டார், சன்னியாசமே ஸ்வீகரிச்சுன்னு விடலாம் அப்படின்னு ஹிருதயத்தில் தோணி போயிடுது. ஏதோ யாரோ இப்படி தான் வழிப்போக்காள் மாதிரி யாரோ வரவாழ்கிட்ட சொல்லி விட்டுருக்கா, ஆழ்வார் திருநகரிலேருந்து வந்தவாழ்கிட்ட சொல்லி விட்டுருக்கா, மணவாள மாமுனிகளை பார்த்தோன்னாக்கா சொல்லுங்கோ, இந்த மாதிரி இன்னொரு பரம பதிச்சிட்டாருன்னு சொல்லுங்கோ அப்படின்னதும் இவர் துக்கத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு அங்கே போகணும் இல்லையோ. அதனால் இவர் கிளம்பி ஆழ்வார் திருநகரிக்கு போனவர் அங்கே அந்த சுபகாரியங்கள்லாம் முடிஞ்சதும் அங்கேயே இப்போ பவிஷ்யதாச்சாரியன் சன்னதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே எழுந்தருளி இருந்த ஜீயர் சுவாமி கிட்டேயே இவர் துரியாசிரமம் ஸ்வீகரணம் பண்ணிண்டார். அப்படி ஸ்வீகரணம் பண்ணிக்கும் பொழுது இவருக்கு சடகோபஜீயர் அப்படின்னு தான் திருநாமம். இவர் பொதுவாக என்ன நினச்சிண்டார் அப்படின்னாக்கா, துரியாசிரம ஸ்வீகரணம் பண்ணிட்டதும் என்ன நினச்சிண்டார், நம்ம பொதுவாக சன்னியாச தர்மம் என்ன அப்படின்னாக்கா அங்கங்கே போகணும், போயிட்டே இருக்கணும், ஒரு இடத்துல நிலையாக தங்கக்கூடாது அப்படின்லாம் சன்னியாச தர்மம் இருக்குது. அந்த சன்னியாச தர்மப்படி தான் இருக்க போகிறோம்னு நினச்சிட்டு தான் கிளம்புறார். அப்படி கிளம்பினவர் ஸ்ரீரங்கத்துக்கு வரார். பெருமாளை மங்களாசாசனம் பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் வரார். அப்படி வர எம்பெருமான் தடுத்தாட்கொண்டு, நீர் இங்கேயே எழுந்தருளி இருக்கணும், அத்திரைவ ஸ்ரீரங்க சுகமாசுவன்னு விட்டார். இங்கேயே எழுந்தருளி இருந்து காலக்ஷேபங்கள்லாம் சாதிச்சுண்டு பெரிய கோவில் மங்களாசாசனம் பண்ணிட்டு இன்னும் சிஷ்ய சம்பத்தை எல்லாம் பெத்துண்டு இப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறதான் பறை. அதான் பறை. இங்கே என்னன்னாக்கா, எம்பெருமான போற்ற பறை தருவான் அப்படிங்கிறது இதுதான். எம்பெருமான மங்களாசாசனம் பண்ணணுங்கிறதுக்காகவே இவருடைய அவதாரம். ஏன் அப்படின்னா, கலாப காலத்துக்கு அப்புறமாக வந்தவர் இவர். கலாபகால சமயத்திலேயே எழுந்தருள் இருந்தவர் சுவாமி திருவாய்மொழி பிள்ளை. கலாபகாலம் முடிகிற சமயத்தில் அவதாரம் பண்ணினார். இவர் எப்போ அவதாரம் பண்ணினாரோ அப்போ கலாபகாலம் முடிஞ்சது. இதான் ஹிஸ்ட்ரி. இப்போ அடியன் பேசுறது ஹிஸ்ட்ரி தான். இவர் அவதாரம் பண்ணி திருவடி ஸ்பர்ஷம் இந்த பூமிக்கு பட்டுதோ இல்லையோ, அந்நிய படையெடுப்பெல்லாம் இந்த நாட்டை விட்டு ஓடித்து அப்படிங்கிறது ஹிஸ்ட்ரி தான். அப்படி இருக்கிறச்சே இந்த மணவாள மாமுனிகள்
இப்போ பெருமாளெல்லாம் மங்களாசாசனம் பண்ணணும். அப்படி பண்ணினாதான் இனிமேல் எம்பெருமானார் தரிசனம் அப்படிங்கிறது திவ்யக்ஷேத்திரங்கள்ல எல்லாம் நிலைச்சு நிற்கும். அத்தகைய ஒரு காலகட்டத்தில் அவதாரம் பண்ணினவர் சுவாமி மணவாள மாமுனிகள். மேலும் பிரமாணம் பிரமேயம் எல்லாம் காணாமல் போயிடுது. அந்தந்த திவ்யக்ஷேத்திரங்களில் இருந்த எம்பெருமானுடைய திருமேனிகள் எல்லாம் காணாமல் போச்சு. ஏன்னா அவாவா ஒரு 48 வருஷத்துக்கு முன்னாடி அவாவா எங்கெங்கேயோ கொண்டு போயிட்டா. அப்படி கொண்டு போன அந்த எம்பெருமானுடைய திருமேனிகள் எல்லாம் கண்டுபிடிச்சவர் சுவாமி திருவாய்மொழி பிள்ளை. முக்கியமாக சுவாமி நம்மாழ்வாரனுடைய திருமேனி ஆழ்வார் திருநகரியில். இப்படி ஒரு சன்னதியிலையும் புனருத்தாரணம் பண்ணி இந்த பெருமாளை எல்லாம் காப்பாற்றியாச்சு. இப்போ பிரமாணங்களை காப்பாற்றணும், பிரமேயத்தை காப்பாற்றியாச்சு, பிரமாணத்தை காப்பாற்றணும். அத்தனை பூர்வாச்சாரியர்களுடைய ஸ்ரீசுக்திகள், கிரந்தங்கள், ஸ்தோத்திரங்கள் இதெல்லாம் இப்போ நம்ம இந்த காலத்தில் சொல்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒரு டைப் படிச்சுட்டோம்னாக்கா எல்லாருக்கும் சர்க்குலேட் பண்ணிடலான்னு இருக்கு இல்லையா? அந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் கிடையாது. யார் ஒருத்தர் கிரந்த கர்த்தாவோ அவர்கிட்ட மட்டும்தான் அந்த ஓலைச்சுவடி இருக்கும். அவகிட்ட கற்றுக்கிற சிஷ்யாளுக்கு கூட செவி வழியாக தான், கர்ண பரம்பரையாக தான் வரும். அதனால தான் வேதத்துக்கே ஸ்ருதின்னு பேர். அது ஒரு புக்கை வச்சு இப்படி வாஷின்னு நெட்ரூ பண்ணி அப்படிலாம் பண்ண முடியாது. காதால் கேட்டு கேட்டு தான் கற்றுக்கணும், சிரவணம் பண்ணியே கற்றுக்கணும். அதனால தான் வேதத்துக்கு ஸ்ருதி அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. எதுக்காக இப்போ இதை சொல்கிறோம் அப்படின்னாக்கா, எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணுறதுக்காகவே ஒரு அவதாரம். அதுதான் சுவாமி மணவாள மாமுனிகளுடைய அவதாரம். அவருக்கு அந்த எம்பெருமான் பறையை கொடுத்தான். என்ன பறை அப்படின்னாக்கா, கைங்கரிய விஷயத்தை கொண்டு வந்து சேர்த்தான். அது மட்டும் இல்லை, பிரபன்ன பாகைன்னு ஒன்று சாத்திப்பார் மணவாள மாமுனிகள். இது நம்ம பெரும்பாலும் இதை பற்றி யாரும் பேசினது கிடையாதுன்னு நினைக்கிறேன். பிரபன்ன பாகை அப்படிங்கிறது பொதுவாக ஒருத்தர் ஒரு சங்கல்பம் பண்ணிண்டு நான் இதை செஞ்சு முடிப்பேன், கண்டிப்பாக இதை நான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு சத்திய பிரமாணம் தான் அந்த பாகைங்கிறது. ஒரு சபதம் மாதிரின்னு வச்சுக்கலாம். அது என்ன அப்படின்னாக்கா, பிரபன்ன பாகைன்னு ஒன்று சாத்திக்கிறார் மணவாள மாமுனிகள். இப்போ கூட நம்ம ஸ்ரீரங்கம் பல்லவராயன் மடத்தில் மணவாள மாமுனிகள் சன்னதியில் போய் அவருடைய அந்த மூலவர்னு பார்த்தோம்னாக்கா ஒரு ஸ்தம்பத்தில் மணவாள மாமுனிகளுடைய சித்திரம். அது அந்த நாள்லேயே மணவாள மாமுனிகள் எழுந்தருளி இருந்த காலத்திலேயே சுவாமி பொன்னடிகால்ஜியர் வரைஞ்சது, ஆட்களை கொண்டு வரைஞ்சார், எழுதினார் அந்த சித்திரத்தை அப்படிங்கிற மாதிரி நமக்கு சரித்திரம் காண கிடைக்கிறது. அதுலேயே பார்த்தீங்கன்னா பிரபன்ன பாகை சாத்தின்னு தான் இருப்பார். அப்போ பிரபன்ன பாகைங்கிறது என்னன்னாக்கா, இத்தனை சேத்தனர்களை கொண்டு வந்து ஈஸ்வரனுக்கு நான் கொடுப்பேன் அப்படிங்கிறது தான். சேத்தன லாபத்தை ஈஸ்வரனை காக்கிறது. இத்தனை சேத்தனர்களையும் கொண்டு வந்து மணவாள மாமுனிகள் பெரிய பெருமாள் கிட்ட சேர்த்திருக்கார். மங்களம் ரங்கதுரியாய நமப்பன்னகஷாயினே மங்களம் சஹ்யஜா மத்தியே சாநித்திய கிருத்தே சேத்தசே அப்படின்னு இந்த ஒரு ஸ்லோகம் யதீந்திர புராண பிரபாவத்திலே இருக்கு. இப்படி மங்களம் ரங்கதுரியாய ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருள் இருக்கிற நம்பெருமாள் பெரிய பெருமாள், அவனுக்கு என்னென்னைக்கும் மங்களங்கள் உண்டாகட்டும். நம பன்னகஷாயினே அரவரச பெருஞ்சோதி அனந்தன், அந்த அனந்தன் மேலே பள்ளி கொண்டிருக்கக்கூடியவனுக்கு நமஹா அப்படின்லாம் மங்களாசாசனம் பண்ணணும். பொதுவாகவே நமக்கு பஞ்சசம்ஸ்காரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பஞ்சசம்ஸ்காரமே எதுக்காக பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஒரு ஆச்சாரியன் எதுக்காக நமக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி கொடுக்குறார் அப்படின்னாக்கா, நமக்கு ஒரு நம்பிக்கை வரத்துக்கு, இல்லை நம்ம இன்னாருடைய சிஷ்யன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம்னாக்கா அவருக்கு போய் நம்ம கைங்கரியம் பண்ணணும். இல்லை கைங்கரியம் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை சார் அப்படின்னாக்கா நம்ம போய் பணத்தை கொண்டு வந்து சேர்க்கணும், திரவியங்களை கொண்டு போய் சேர்க்கணும். அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆச்சாரியன் சமாசிரயணம் பண்ணுறார் கிடையாது. சமாசிரயணம் எதுக்காக பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா, மங்களாசாசனபரனாக ஆகிறதுக்காக. இனிமேற்கொண்டு பஞ்சசம்ஸ்காரமும் ஆயாச்சு, எம்பெருமான் கிட்ட எதுவும் இன்னது வேணும் அப்படின்னு காமியார்த்தமாக போய் தத்து பித்துன்னு கேட்டுக்காதே. எந்த க்ஷேத்திரத்துக்கு போனாலும் எம்பெருமானுக்கு பல்லாண்டு சொல்லிட்டு வா, எம்பெருமானை தவிர வேற எந்த க்ஷேத்திரத்துக்கும் போகாத அப்படின்லாம் சொல்றது தான் பஞ்சசம்ஸ்காரம். அப்படி சுவாமி மணவாள மாமுனிகள் சேத்தன லாபத்தை ஈஸ்வரனுக்கு சேர்த்தார் அப்படிங்கிறது பல இடங்கள்ல சுவாமி எறும்பியப்பா நமக்கு சொல்லிண்டே வர்றார். ஆத்மலாபாத் பரம் கிஞ்சித் அந்யன் நாஸ்தி நிச்சயாத் அங்கீகர்த்துமிவ பிராப்தம் அகிஞ்சனம் இமம் ஜனம் அப்படின்னு பூர்வ தினச்சரியாவில் 11வது ஸ்லோகம். ஆத்மலாபாத் பரம் கிஞ்சித் அந்யன் நாஸ்தி, ஆத்மலாபம் மட்டுமே தான் அவர் கணிசிக்கக்கூடியவர் சுவாமி மணவாள மாமுனிகள். ஆத்மலாபத்தை மட்டும்தான் கணிசிப்பார்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, நீ பாபிஷ்டனா இல்லை புண்ணியம் பண்ணியிருக்கியா, தனவானா, இதெல்லாம் எதுவுமே பார்க்கறது இல்லை.
பெருசா படிச்சிருக்கியா? ரொம்ப மெத்த படிச்ச மேதாவி சுவாமி எறும்பியப்பாவும் சிஷ்யர் தான். ஒண்ணுமே தெரியாத அந்த இடத்த கூட்டுறவோ, பல்லவராயன் மடத்தை கூட்டுறவோ சடகோப்ப கொற்றி, அவளும் சுவாமியினுடைய சிஷ்யர் தான். அதனால படிப்பை அவர் பார்க்கறது இல்லை, வயசை பார்க்கறது இல்லை, வித்தியை பார்க்கறது இல்லை, நீ என்ன ஜாதின்னு பார்க்கறது இல்லை, இல்லை உனக்கு நீ ஸ்திரீயா புருஷனா எதுவும் பார்க்கறது இல்லை. இதெல்லாம் எதுவுமே பார்க்கறது இல்லை. நீ பெரிய பணக்காரனா இல்லை பெரிய ஏழையா, அதெல்லாம் எதுவும் பார்க்கறது கிடையாது. சுவாமி மணவாள மாமுனிகளுக்கு எதை ஒன்னே ஒன்று தான் பார்த்தார் அப்படின்னாக்கா ஆத்மலாபாத்து, ஆத்மலாபத்தை மட்டும்தான் பார்த்தார். அந்த ஆத்மலாபத்தை கொண்டு போய் ஈஸ்வரன் கிட்ட அதான் சேத்தன லாபம், அதான் ஆத்மலாபம். சேத்தன லாபத்தை கொண்டு போய் ஈஸ்வரன்கிட்ட சேர்க்கணும். அதுக்கு மேல பரம் அந்யன் நாஸ்தி, அதுக்கு மேல வேற எதையுமே எதிர்பார்க்காதவர் மணவாள மாமுனிகள். எம்பெருமான் ஆசைப்பட்டு மணவாள மாமுனிகளை நியமிச்சதே அதுதான். அதுதான் அந்த பறை அப்படிங்கிறது. மணவாள மாமுனிகள் கொண்டு வந்து சேர்ப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சு மணவாள மாமுனிகளுக்கு அன்னியிலேருந்து பிரபன்ன பாகை அப்படிங்கிறத சாத்தின்றார். அவர் சாத்து வித்தார், நம்பெருமாள் தான் கொடுத்தார். அதெல்லாம் இந்த பிரபன்ன பாகையே மணவாள மாமுனிகளையே சாத்தின்றார் அப்படின்னாக்கா ஆத்மலாபத்தை கொண்டு போய் ஈஸ்வரனுக்கு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதை வேற ஒரு இடத்துலையும் சுவாமி எறும்பியப்பா நமக்கு நிச்சயப்படுத்துகிறார். எங்கே அப்படின்னாக்கா வரவரமுனி சதகம், எறும்பியப்பா சாதிச்சு வரவரமுனி சதகம் 59வது ஸ்லோகம். அஸ்மாத் பூயாம் ஸ்வமசி விவிதான் ஆத்மன சோதயித்வா பத்மாபர்த்து பிரதிதினமிக பிரேஷயன் பிராபிருத்தானி அப்படிங்கிறார். பத்மாபர்த்து சுவையன் திருவின்மணாளன் அந்த எம்பெருமானுக்கு பிரதிதினமிக பிரேஷயன், ஒவ்வொரு நாளும், பிரேஷன்னா பிரசன்டேஷன், கிஃப்ட்னு அர்த்தம். ஒரு நாளும் மணவாள மாமுனிகள் இன்னைக்கு இந்த ஆத்மாவை கொண்டு வந்து உனக்கு நான் கிஃப்டாக கொடுக்குறேன், இன்னைக்கு இந்த ஆத்மாவை கொண்டு வந்து கிஃப்டாக கொடுக்குறேன் அப்படின்னு பிரதி தினமும் பெரிய கோவில் மங்களாசாசனம் பண்ண போகும் பொழுது சிஷ்யர்கள் புடைசூழ தான் அவர் போவார். பிருத்தியகி நித்தியான பாயிபிகின்னு அது இதே எறும்பியப்பா. அனபாயர்களாக இருப்பார்கள் வரவரமணி பிருத்தியர்கள். அந்த வரவரமணி பிருத்தியர்கள் புடைசூழ தான் இவர் போவார். அப்படி போகும்பொழுது மங்களாசாசனம் பண்ணும் பொழுது பெரிய பெருமாள் கிட்ட அவர் கணக்கு சொல்லுவாராம். நித்தியப்படிக்கு கணக்கு. என்ன கணக்கு அப்படின்னாக்கா, எனக்கு நீ பிரபன்ன பாக சாத்தி விட்டியேப்பா, இன்னைக்கு இந்த ஆத்மாவெல்லாம் உன்னுடைய திருவடிக்கு கொண்டு வந்து மங்களாசாசன பலர்களாக ஆக்கியிருக்கேன். இன்னைக்கு ஒரு 10 பேர் ஆக்கியிருக்கேன், நேற்றுக்கு ஒரு 15 பேர், இன்னைக்கு ஒரு 10 பேர் அப்படின்னு நித்தியப்படிக்கு கணக்கு சொல்லுவார் அவர். பெருமாள் அப்பேற்பட்ட பறையை கொடுத்ததுக்கு இவர் பறை கொடுக்கறதுன்னா இப்பதான் கொஞ்சம் முன்னாடி அடியேன்னு சொன்னேன், ஒரு சபதம் போல எடுத்துக்கிறது தான். அப்படி அந்த சபதம் மாதிரி எடுத்துண்டு என்னது அப்படின்னாக்கா, இத்தனை ஆத்ம லாபத்தை கொண்டு வந்து பெரிய பெருமாளுடைய திருவடிகளில் சமர்ப்பிச்சுடணும், பிரசன்டேஷனாக கொடுத்தார் அப்படின்னு எறும்பியப்பா சொல்றார். அதுதான் பறை தருவான் அப்படிங்கிறது. போற்ற பறை தரும் புண்ணியன். இந்த இடத்துல புண்ணியன் சுவாமி மணவாள மாமுனிகளே, இல்லை ஒருவேளை சக்கரவர்த்தி திருமகன் தான் புண்ணியன் அப்படின்னு எடுத்துட்டோன்னு வச்சுப்போமே, எறும்பியப்பா சொல்றது தான் கரெக்ட். இங்க எறும்பியப்பா ஒரு விஷயத்துல சொல்றாரு இங்க, சோடும் தாத்ரு ரகு பரிபிருடோ நக்ஷமஸ்த்வத்வியோகம். வரவரமுனி சதகத்தினுடைய 80வது ஸ்லோகம். துவத்வியோகம் நக்ஷமஹா, க்ஷமையா பிருத்திவி சமஹான்னு சொன்னார் வால்மீகி. என்னன்னாக்கா, சக்கரவர்த்தி திருமகன் பொறுமையில் பூமியை போன்றவர் அப்படின்னு. ஆனால் இங்கே எறும்பியப்பா சொல்கிறார், பொறுத்துக்கவே முடியல, பொறுமையே இல்லை இந்த சக்கரவர்த்தி திருமகனுக்கு அப்படின்றார். எந்த சக்கரவர்த்தி திருமகனுக்குங்கிறதா இங்கே கேள்வி. சுவாமி எறும்பியப்பாவனுடைய திருவாராதன மூர்த்தியாக எழுந்தருள் இருந்தவர் சக்கரவர்த்தி திருமகன். அந்த சக்கரவர்த்தி திருமகன் தான் பெருத்த புண்ணியன். எப்பேற்பட்ட புண்ணியன் அப்படின்னாக்கா, எறும்பியப்பாங்கிற பெரிய ஒரு சொத்தை கொண்டு வந்து மணவாள மாமுனிகள்கிட்ட சேர்த்தவரே அந்த சக்கரவர்த்தி திருமகன் தான். எறும்பியப்பா மட்டும் இல்லைன்னாக்கா, மணவாள மாமுனிகள் உபதேச ரத்ன மாலையில சொன்னாரே, ஆர் வசன பூடனத்தின் ஆழ் பொருள் எல்லாம் அறிவார், ஆறது சொன்னேரில் அனுட்டிப்பார்னு கேட்டார் இல்லையா, அந்த ஓரொருவர் மணவாள மாமுனிகள் தான். அது எறும்பியப்பா இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த ஓரொருவர் மாமுனிகள் தான். ஏன்னா அந்த வரவரமணி தினசரியா, வரவரமணி சதகம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது சத்தியத்துக்கு தெரியுறது நமக்கு, அவர் தான் அந்த ஓரொருவர் அப்படிங்கிறது. அப்ப எறும்பியப்பாங்கிற பெரிய சொத்து, அந்த சொத்து நழுவ இருந்தது. சாதாரண தர்மத்தை பிடிச்சிட்டு விசேஷ தர்மம் மணவாள மாமுனிகளை விடுறதுக்கு இருந்த எறும்பியப்பா சரித்திரம் பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சுருக்க சொல்லிடுறேன். ஒரு கிரகஸ்தன் சன்னியாசியினுடைய உச்சிஷ்ட பிரசாதத்தை சாப்பிடக்கூடாதுங்கிறது சாமானிய தர்மம்.
மணவாள மாமுனிகளுடைய பெருமைகளை தெரிஞ்சின்ற சுவாமி எறும்பியப்பா அவர்கிட்ட தண்டம் சமர்ப்பிக்கணும்னு வர்றார். கோவிலண்ணனுடைய பங்காளி, அவர் சொந்தக்காரர் தான் சுவாமி எறும்பியப்பா. அப்படி வரும்பொழுது இங்கே என்ன இருக்குது பல்லவராயன் மடத்தில் அப்படின்னாக்கா, மணவாள மாமுனிகளுடைய பிரசாதத்தை எல்லாருக்கும் அங்கே தரியாராதனமாக பரிமாறுறார்கள். அப்போ இவர் எறும்பியப்பா இந்த சாதாரண தர்மத்தை பிடிச்சிண்டு விசேஷ தர்மம் மணவாள மாமுனிகளை விட்டுட்டு கிளம்பிடுறார். இது என்னது, இது ஒரு சன்னியாசியினுடைய உச்சிஷ்ட பிரசாதத்தை போய் எனக்கு கொடுக்கறதா, நான் கிரகஸ்தனாச்சேன்னு கிளம்பிடுறார். அப்படி கிளம்பின அந்த எறும்பியப்பா தன்னுடைய திருமாளிகை எறும்பிக்கு போகிறார். அப்படி எறும்பிக்கு போகும்பொழுது சக்கரவர்த்தி திருமகன் கதவே திறக்க மாட்டேன்னு விட்டான். வாசல் திறவாதாருன்னு அங்கே சக்கரவர்த்தி திருமகன் ஆயிட்டான் அந்த புண்ணியன் அவன். ஏன் அப்படின்னாக்கா, அந்த சக்கரவர்த்தி திருமகனுடைய வலதுபுறம் இளைய பெருமாள் இருக்கார். அந்த இளைய பெருமாள்கிட்ட இப்படி கையை காமிச்சு, இவர் தான் மணவாள மாமுனிகள், இவரையா வேண்டான்னு வந்துட்டீர் அப்படின்னு கேட்கிறார். அதனால விழுந்தடிச்சு புரண்டு கிளம்பினார் மறுபடியும் எறும்பியப்பா. அந்த சக்கரவர்த்தி திருமகன் அன்னைக்கு திருத்தி பணி கொண்டு பெருத்த புண்ணியத்தை கட்டிண்டார். இல்லாட்டா நமக்கெல்லாம் மாமுனிகள் யாருன்னே தெரிஞ்சிருக்காது. எறும்பியப்பா வந்ததுனால தான் நமக்கெல்லாம் மணவாள மாமுனிகளே யாருன்னு தெரியும். அப்பேற்பட்ட புண்ணியன் அந்த சக்கரவர்த்தி திருமகன். அது மட்டும் இல்லை, படியான் சொன்னேனே வரவரமணி சதகம் 80வது ஸ்லோகம், அந்த சக்கரவர்த்தி திருமகன் அந்த திருவாராதனத்தில் எழுந்தரில் இருந்த சக்கரவர்த்தி திருமகனுக்கு பொறுமையே இல்லை அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா, பொறுமை என்ன பொறுமை வேணும் இப்போ அப்படின்னா, மணவாள மாமுனிகள் விபவமாக ஸ்ரீரங்கத்தில் இப்படி திருவோடு நடந்து போகிறாரே, நான் இப்படி அர்ச்சா திரும்பினே எறும்பியில் உட்காந்துட்டு இருக்கேனே அப்படிங்கிறது ஒரு வருத்தம் அவருக்கு. இவருக்கு மாமுனிகளை ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேனே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டே இருக்கு அந்த சக்கரவர்த்தி திருமகனுக்கு. அதனால என்ன வருது அப்படின்னாக்கா, முஞ்சன் பாஷ்பம் முகுலித கரோ வந்த தேகந்த மூர்த்னா, அதே ஸ்லோகம் தான் அது. பாஷ்பம் முஞ்சன்னு அர்ச்சா திருமேனி தான், ஆனால் எறும்பியப்பாக்கு கண்ணெதிர்க்க தெரிகிறது. அந்த சக்கரவர்த்தி திருமகன் கண்ணால கண்ணீர் பெருக்கிறாராம். ஐயோ, அவர் இப்போ என் பக்கத்தில் இல்லையே, இல்லை நான் அவர் பக்கத்தில் இல்லையே அப்படின்னு கண்ணால கண்ணீர் பெருக்கிறார். முகுலித கரஹா மூர்துனா வந்ததே அப்படின்லாம் சொல்றார். அடிக்கடி கையை கூப்பிக்கிறாராம். தெற்கு திசையை நோக்கி, ஸ்ரீரங்கத்தை நோக்கி அப்பப்போ கையை கூப்பிக்கிறார். அப்புறம் சிரசனால வந்தனம் பண்றாராம். யாரு? சக்கரவர்த்தி திருமகன். ஏன் அப்படின்னா, அதே ராமர் தானே ரங்கநாதனும், அதனால ஆச்சாரியன், மணவாள மாமுனிகள் தான் ஆச்சாரியன். அதனால அப்பப்போ தலையை குனிஞ்சு வந்தனம் பண்ணிண்டு, அப்பப்போ கை கூப்பிண்டு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி, அதான் சொல்றார், பொறுமையே இல்லையே இவருக்கு, நக்ஷமஹா பொறுமையே இல்லையே இந்த சக்கரவர்த்தி திருமகனுக்குன்னு சொல்றார். அப்படி எறும்பியப்பாவை காண்பித்து கொடுத்த மணவாள மாமுனிகள் கிட்ட எறும்பியப்பாவை கொண்டு வந்து சேர்த்ததுனால புண்ணியன் இங்கே சக்கரவர்த்தி திருமகன். இப்போ அந்த சக்கரவர்த்தி திருமகன் காஞ்சிபுரத்தில் சன்னதி தெருவில் கோவில் கந்தாடை அப்பன் சுவாமியினுடைய திருமாளிகையில் எழுந்தருளியிருக்கார். இப்போவும் காஞ்சிபுரம் பக்கம் போனாக்கா அங்கே அந்த சக்கரவர்த்தி திருமகனை நம்ம சேவிச்சுக்கலாம். எப்பேற்பட்ட புண்ணியன் எறும்பியப்பாவை கொண்டு வந்து மணவாள மாமுனிகள்கிட்ட சேர்த்தவர். மேலும் அருங்கலமே அப்படின்னு இங்கே ஆண்டாள் சொல்கிறா இல்லையா, கலம் அப்படின்னாலே பொதுவாக சத்பாத்திரம் அப்படின்னு அர்த்தம். சுவாமி மணவாள மாமுனிகளுக்கு தான் தனியனுடைய முதல் பாதத்திலேயே ஜெகத் பிரசித்தமாக நமக்கு தெரியும், ஸ்ரீசைலேஷ தயா பாத்திரம். பாத்திரம் அப்படின்னாக்க கொள்கலம்னு அர்த்தம். அதில் நம்ம சேகரித்து வச்சுக்கலாம், அதுதான் பாத்திரம். அதுலேருந்து தான் நம்ம இப்போ ஆற்றுல கூட நம்ம கிரகங்கள்லாம் உபயோகப்படுத்தணும் இல்லையா, பாத்திரம்னு சொல்கிறோம் இல்லையா. பாத்திரம்ங்கிறது தான் வாஸ்தவத்தில் சேகரிப்புக்காக உபயோகப்படுத்தப்பட்ட கொள்கலம்னு அர்த்தம். அதுதான் அருமையான கலம் சுவாமி மணவாள மாமுனிகள். அது என்ன அருமையான கலம்? ஆமாம், தயாபாத்திரமாக ஆனவர். யாருடைய தயைக்கு பாத்திரமானவர்? ஸ்ரீசைலநாதர் அப்படிங்கிறது சுவாமி திருவாய்மொழி பிள்ளை, மணவாள மாமுனிகளுடைய ஆச்சாரியன், ஞானாச்சாரியன். அவ்வளவு விஷயங்களையும் கொண்டு வந்து மணவாள மாமுனிகளுக்கு பால்யத்திலேயே ஏத்தினவர். என்ன அப்படின்னாக்கா, இவருக்கு திருவாய்மொழி பிள்ளைக்கு ஆழ்வார் மேலே அவ்வளோ ஒரு ஈடுபாடு. வாஸ்தவத்தில் இவருக்கு திருமலைன்னு தான் பெயர். திருவாய்மொழி பிள்ளைக்கு முதல்ல திருமலைன்னு தான் பெயர். அந்த திருமலையாக இருந்தவர்
ஈடு காலக்ஷேபங்களை ஸ்வீகரிச்சுக்கும் பொழுது ஆழ்ந்து போயிட்டார் நம்மாழ்வார் மேலே. நம்மாழ்வார் மேலே அவ்வளோ ஒரு ஆழ்ந்த பக்தி வந்துடுத்து. அதனால தான் அவருக்கு திருமலை ஆழ்வார் அப்படின்னு பெயர் வந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, சுவாமி நம்மாழ்வாரனுடைய திருமேனி எங்கே இருக்குன்னு போன கோஷ்டியில் இவருடைய தலைமை தான் முதல்ல. இவர் தான் தலைமை வகிச்சுட்டு போகிறார். கேரள பிரதேசத்தில் சுவாமி நம்மாழ்வாரை ஒரு பள்ளத்தாக்கில் இறக்கி வச்சுட்டு போயிடுறா கலாப காலத்தில். அப்போ திருவாய்மொழி பிள்ளையினுடைய தலைமையில் தான் அத்தனை பேரும் போய் மறுபடியும் நம்மாழ்வார் எழுந்தருளை பண்ணிட்டு வந்தார்கள் அப்படிங்கிறது சரித்திரம். அப்போ பிடிச்சி என்ன எடுத்து அப்படின்னாக்கா, இவருக்கு ஒன்று திருவாய்மொழியை படிச்சுட்டே இருக்கணும், அந்த ஈடு காலக்ஷேபங்களை மறுபடியும் திருப்பி திருப்பி திரும்ப சொல்லிகிட்டே இருக்கணும். இன்னொன்று ஆழ்வார் திருநகரியில் சன்னதியை பிரதிஷ்டை பண்ணணும், கட்டணும், மறுபடியும் புனருத்தாரணம் பண்ணி கட்டணும். வாஸ்தவத்தில் அது குறுகுறுனுங்கிற பேரில் தான் இருந்தது. அதை காடு மண்டிட்டு கடந்தது 48 வருஷம். இவர் தான் இந்த திருமலை ஆழ்வாராக இருந்தவர் தான் அதை காடு திருத்தி நாடு பண்ணின வைபவம் அவருக்கு. அதனால்தான் அவர் அதை ஆழ்வார் திரு நகரியாக மாற்றினார். அவருடைய காலத்துக்கு அப்புறம் தான் அது ஆழ்வார் திருநகரின் பிரசித்தமாக ஆச்சு. அது வரைக்கும் திருக்குறுகூர் அப்படிங்கிற பேரில் தான் அந்த ஊர் தெரியும் எல்லாருக்கும். இப்போ என்ன ஆயிடுத்து அப்படின்னாக்கா, இவர் ராஜரீகத்தை துறந்துட்டார். அவர் முதல்ல ராஜாவாக இருந்தார், ராஜரீகத்தை துறந்துட்டார் சுவாமி திருவாய்மொழி பிள்ளை. துறந்து இந்த ஆழ்வார் திருநகரியில் சன்னதியை கட்டுறா இல்லையா, இடிஞ்சு போய் சிதலமடைஞ்சு போய் இருக்கிற சன்னதியை கட்டணும் அப்படின்னு வரும்பொழுது இவரும் கூடவே இருந்து தலையில் முண்டாஸ் கட்டிண்டு எல்லாம் பார்த்துட்டு இருப்பாராம். கணக்கு வழக்கெல்லாம் எத்தனை மூட்டை செங்கல் வந்தது, எவ்வளோ சிமெண்ட் வந்ததுன்னு பார்த்துட்டு இருப்பாராம் உட்காந்து. அப்படி இந்த பக்கம் இந்த கணக்கு வழக்கு பார்த்துட்டே இருக்க, இந்த பக்கம் மணவாள மாமனிகளுக்கு ஈடு காலக்ஷேபம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பார். அப்படி சின்ன வயசுலேருந்து பால்யத்திலிருந்தே ஆச்சாரியனுக்கும் சிஷ்யனுக்கும் அப்படி ஒரு பின்னி பணஞ்ச ஒரு உறவு. அப்பேற்பட்ட அந்த திருவாய்மொழி பிள்ளை அவருடைய சரம காலத்துக்கு வந்துட்டார். அந்த சரம திசைக்கு அவர் வரும்பொழுது தான் இனிமே நம்ம சம்பிரதாயத்துக்கு அடியனுக்கு அடுத்தது யாரு அப்படிங்கிற ஒரு விசாரணை வருது. திருவாய்மொழி பிள்ளைக்கோ அநேகம் சிஷ்யர்கள், 1-2 இல்லை, ஏகப்பட்ட சிஷ்யர்கள். திருவாய்மொழி பிள்ளை அவருடைய சிஷ்யர்கள் வடக்கு பிரதேசத்துலலாம் இப்பவும் இருக்கா. இதெல்லாமும் மறுபடியும் அடியன் ஹிஸ்ட்ரி தான் பேசுகிறேன். என்ன அப்படின்னாக்கா, மணவாள மாமனிகளே ஆர்த்தி பிரபந்தத்தில் சொல்லும் பொழுது, தேசம் திகழும் திருவாய்மொழி பிள்ளை மாசில் திருமலை ஆழ்வார் என்னை நேசத்தால் எப்படியே எண்ணினின் பால் சேர்த்தார் எதிராசா அப்படியே நீ செய்தருள். இது ஆர்த்தி பிரபந்தத்தினுடைய 12வது பாசுரம். தேசம் திகழும் திருவாய்மொழி பிள்ளைன்னு ஆரம்பிக்கிறார். அது என்ன தேசம் திகழும் திருவாய்மொழி பிள்ளை அப்படின்னாக்கா, எல்லா தேசத்திலையும் திருவாய்மொழி பிள்ளையினுடைய வைபவம் பரவி இருந்தது. எப்படின்னாக்கா சிஷ்யர்கள் மூலமாகத்தான். திருவாய்மொழி பிள்ளை காடு திருத்தி நாடு பண்ணினார். ஈடு காலக்ஷேபம் 48 வருஷம் ஊரே கதி கலங்கி போன சமயத்திலையும் அதுக்கப்புறமாக அந்த ஈடை மறுபடியும் அங்கீகரணம் பண்ணிட்டு ஸ்வீகரிச்சுண்டு தனக்குள்ள தேக்கி வச்சுன்னு இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சு திருவாய்மொழி பிள்ளை லோகாச்சாரியனுடைய கிருபாபாத்திர பூத்தராக ஆயிட்டார் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு அத்தனை பேர் திருவாய்மொழி பிள்ளையினுடைய சிஷ்யர்களாக ஆயிட்டார்கள். அதான் தேசம் திகழும் திருவாய்மொழி பிள்ளை. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னாக்கா, இந்தியன் ஆன்டிக்வரி அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு. அது பொதுவாக இந்த பாரத தேசத்தில் என்னென்ன யார் யார் இருந்தா, என்னென்ன மகான்கள் இருந்தா, என்னென்ன படையெடுப்பு நடந்தது, அந்த மாதிரி இந்த நம்ம பாரத தேசத்தினுடைய ஹிஸ்ட்ரி எல்லாமே ஆதாரபூர்வமாக இருக்கக்கூடியது. அதில் இந்த யூபி பொறுத்த வரைக்கும் பார்த்தேன்னாக்கா, வாரணாசி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வாரணாசி அப்படிங்கிற பிரதேசத்தில் ராமானந்தர்னு ஒருத்தர் இருந்தார். ராமானந்தர், துளசிதாசர், கபீர்தாசர், அந்த பரம்பரை, அந்த ராமானந்தரனுடைய பரம்பரை, அந்த கிளான். அந்த ராமானந்தருக்கு பொன்னடிக்கால்ஜியர் வந்து சமாசயனம் பண்ணுறார்.
எதை வச்சுன்னு சமாசிரணம் பண்ணுறார் அப்படின்னாக்கா, திருவாய்மொழி பிள்ளையினுடைய சிஷ்யராக ஒருத்தர் இருந்தவர் இந்த ராமானந்தரனுடைய பூர்வர். இதெல்லாம் அடியன் வந்து இந்த இந்தியன் ஆன்டிக்வரி அப்படிங்கிற அந்த ஃபைல்லேருந்து தெரிஞ்சுன்ற விஷயம். அப்படி அந்த சிஷ்ய பரம்பரையில் வந்தவர் தான் கபீர்தாசர் அப்படிங்கிறவர். லேச்சனும் பக்தனானால் ஆச்சாரிய ஹிருதயத்தில் இருக்கு இல்லையா? அப்படி அந்த வாஸ்தவத்தில் பிறப்பினால மிலேச்சன், ஆனால் அவரும் பக்தராக ஆயிட்டார். அப்போ கபீர்தாசர் அப்படிங்கிறவர் வரவரமணி பிரித்தியர். அப்பேற்பட்ட வைபவம் இருக்குது அங்கே. அதெல்லாம் எப்படின்னாக்கா திருவாய்மொழி பிள்ளையினுடைய கிருப்பை தான் இதெல்லாம். அந்த இந்தியன் ஆன்டிக்வரியிலே பார்த்தேன்னாக்கா ஒவ்வொருத்தருடைய பேரையும் பார்த்தா நமக்கு அப்படியே தெரியும். லக்ஷ்மண முனின்னு இருக்குது ராமானுஜருக்கு, திருவாய்மொழி பிள்ளைக்கு ஸ்ரீசைலாச்சாரியார்னு இருக்குது. அதுக்கப்புறமா வந்ததுலேருந்து ஆனந்தான்னு பேர் முடிகிறது. அப்போ அந்த வடதேசத்தில் இருக்கிறவா யாரோ திருவாய்மொழி பிள்ளையினுடைய சிஷ்யர். இந்த மாதிரி தென்தேசம் வடதேசம் கிழக்கு மேற்கு எல்லா இடத்துலையும் திருவாய்மொழி பிள்ளையினுடைய சிஷ்யர்கள் அப்படி அவ்வளவு இருந்திருக்கார்கள். அவ்வளவு சிஷ்யர்கள் இருந்த பொழுதிலும் மணவாள மாமுனிகளை தான் தன்னுடைய சரமது செய்த திருவாய்மொழி பிள்ளையை அழைத்து இவரை அவதார விசேஷம் என்று ஆதரித்து போருங்கோள். அப்படி இந்த வச்சனம் யதீந்திர புராண பிரபாத்தில் அப்படியே இருக்கு. படியன் சொன்ன இந்த வச்சனம், இவரை அவதார புருஷர் என்று அவதார விசேஷம் என்று ஆதரித்து போருங்கோள் அப்படின்னு திருவாய்மொழி பிள்ளை மணவாள மாமுனிகளை நியமிக்கிறார். அடியனுக்கு அடுத்தது இவர் தான் இந்த சம்பிரதாயத்துக்கு அப்படின்னு திருவாய்மொழி பிள்ளை நியமித்த ஆச்சாரியன். அதான் அருங்கலம், அருமையான சத்பாத்திரம் சுவாமி மணவாள மாமுனிகள். ஆச்சாரியனே ஒருத்தரை அழைச்சு அடியனுக்கு அடுத்து நீர் தான் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் அப்படின்னாக்கா எவ்வளவு பெரிய கிருபா பாத்திர பூத்தராக அவர் இருந்திருக்கணும். அதை ஸ்வீகரம் பண்ணிக்கிற இடத்துல இவர் இருந்திருக்கணும். திருவாய்மொழி பிள்ளையனுடைய வைபவம் என்னவோ லோக பிரசித்தமாக ஆகலை, ஆனால் இவ்வளவு விசேஷங்கள் இருக்குது. ஹிஸ்ட்ரி வரைக்கும் இப்போ அடியன் பேசியிருக்கேன். அதில் இல்லாததெல்லாம் இந்த கர்ண பரம்பரையான செய்திகள்லாம் நிறைய இருக்குது. குருக்ஷேத்திரத்தில் சன்னிஹித் சரோவர் அப்படின்னு ஒரு சரோவரம் இருக்குது. அந்த சரோவரத்தில் பார்த்தேன்னா இப்போ அடியன் சொன்ன இந்த சரித்திரம்லாம் பெயிண்டிங்காகவே வரைஞ்சி வச்சுருக்கா. அவள் இன்னும் கர்ண பரம்பரையான சில கதைகள்லாம் சொல்கிறான். இப்போ நமக்கு விஷயம் அது இல்லை. விஷயம் அடியன் சொல்ல வந்தது என்ன அப்படின்னாக்கா, அத்தனை சிஷ்யர்கள் இருந்த பொழுதிலும் கூட மணவாள மாமுனிகளைத்தான் அழைத்து இவர் அவதார விசேஷம், அடியனுக்கு அடுத்து சம்பிரதாயத்துக்கு இவர் தான் அப்படின்னு சொன்ன ஒரு முக்கியமான வைபவம் தான் இந்த இடத்துல அருங்கலம் அப்படிங்கிறது. தேத்தமாய் வந்து திரவு ஏலோரம்பாவாய் அப்படிங்கிறது பாசுரம். அப்படி பார்க்குற பொழுது இந்த நோத்துச்சுவர்க்கம் ஸ்வர்க்கம் அப்படிங்கிறது வாஸ்தவத்தில் வைகுண்டம்தான், இல்லை அனுபவத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கண்ணனே தான். அந்த கண்ணனை அனுபவிக்கிறதுக்காக ஆண்டாள் தன்னுடைய தோழியை எழுப்புறாள். தோழி அப்படிங்கிற பேயாழ்வாரை எழுப்புறாள். எம்பார் உகந்த ஒரு பாசுரம். இப்பேற்பட்ட இந்த பாசுரத்துக்கு சுவாமி மணவாள மாமுனிகளையும் கொள்ளலாம் சுவாபதேசார்த்தமாக அப்படிங்கிறது சிறிய ஞானத்தை கொண்ட அடியன், ஞானமே இல்லாத அடியன், ஆச்சாரியனுடைய திருவடிகளில் தண்டனைட்டு சமர்ப்பித்து இந்த வைபவத்தை அடியன் இதோட பூர்த்தி பண்ணுறேன். ஜீயர் சுவாமியினுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு. இது போல் இன்னும் பல காலக்ஷேபாதிகள் நடந்துட்டுருக்கு. சுவாமியினுடைய திருவடிகளுக்கு எவ்வளவு தண்டன் சமர்ப்பித்தாலும் ரொம்ப குறைவு தான். அப்பேற்பட்ட வைபவம் சுவாமியினுடைய கிருப்பையினால் நடந்துட்டுருக்கு. மேற்கொண்டு நாளைய தினம் 11வது பாசனம் இந்த சேனலில் வரும். எல்லாரும் வரிசையாக பார்த்து இன்புற வேணுமாய் பிரார்த்தித்து கொண்டு அடியேன் அமைகிறேன். விஜாபனம் எதிதமத்யது மாமகீனம் அங்கீகுருஷ்வேதிராஜதயாம்புராஷே அஜ்ஞோயமாத்மகுணலேஷ விவர்ஜிதஸ்ச தஸ்மாதனன்ய சரணோ பவதி இதி மத்வா. பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதய துள்ளதால்,
இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.